அநேக முறம் நாம கெட்டு போவதற்கு, நம்ம தப்பு செய்வதற்கு மற்றவங்க காரணம்னு சொல்லுவோம். இன்னும் இன்றைய கிறிஸ்தவங்கன்னா ஒவ்வொன்றிற்கும் ஏன் இப்படி செய்தன்னா அவன் மேல போடுவாங்க. யார் அவன்? சாத்தான் சோதிச்சான், சாத்தானு சோதிச்சுட்டான், சாத்தான் ஏமாற்றிட்டான், சாத்தான் பயமுறுத்திட்டான். என்னங்க, அவன் யாருங்க? நீங்க உங்க வாழ்க்கையில இடம் கொடுத்தாதான் அவன் வர முடியும். நீங்க இடம் கொடுக்காவிட்டால் சாத்தான் உங்களை தொடவே முடியாது. அவனுக்கு இடம் கொடுக்காவிட்டா அவன் உங்ககிட்ட வரவே மாட்டான். உங்க வீடு நிறைய சாப்பாடு பண்டங்கள் வைத்துக்கொண்டு, எங்க வீட்டுக்குள்ள எறும்பு வருது, ஈக்கள் வருது, எலிகள் வருதுன்னா என்ன பிரயோஜனம்? உனக்காக அது வரல, உன் வீட்டுல பொருட்களுக்காக அது வருகிறது. உன் இதயத்தில் பாவத்தை வைத்துக் கொண்டா சாத்தான் வருவான். அவனுடையது உன்னிடத்துல இருக்கிறதுனால உன்னிடத்துல வந்து உன்னை பயமுறுத்துவான். உன்னிடத்துல வந்து உன்னை அடிப்பணிய செய்வான். பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். அதே நேரத்துல ஆண்டவருக்கு உங்க உள்ளத்தை கொடுக்கணும். ஆண்டவர் இருதயத்தில் இருக்கணும்னா அவருக்கு நீங்க கொடுக்கணும். பலவந்தமா அவர் உள்ள வரமாட்டார். முதல்ல ஆண்டவர் நம்மை கேட்பது ஏதாவது ஒன்று இருக்கென்றால் அது, என் மகனே அல்லது என் மகளே, உன் உள்ளத்தை எனக்கு கொடு. இதோ நான் இருதயத்தின் வாசல் அருகே நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் கதவை திறந்தால் நான் உள்ளே வருவேன். நான் உங்களோடு வாசமாயிருப்பேன், உங்களோடு சாப்பிடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் ஆண்டவரிடத்துக்கு போனா அவர் நம்ம இடத்துக்கு வருவார். முதல்ல நாம அவர் இடத்துக்கு செல்லணும், அவரை நம்பணும், அவரை விசுவாசிக்கணும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். முதல்ல நீங்க கேட்கணும், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்களே மாத்துங்க, நீங்களே செய்யுங்க என்று சொல்லுவதனால பிரயோஜனம் இல்லைங்க. நம்முடைய ஆண்டவரை நாம நம்பணும். சுத்த இருதயம் வேண்டுமானால் கிறிஸ்துவின் ரத்தத்தில் கழுவப்படணும். இன்றைக்கு உங்க இருதயம் எப்படி இருக்கு? தேவ சமூகத்தில் உங்கள் இருதயத்தை எப்போதுக்கு அப்போது சுத்திகரித்துக் கொண்டு தயவுள்ள வார்த்தைகளோடு நம்ம வாழ்ந்தா ராஜா ஆண்டவர், நம் ஆண்டவர் நம் நண்பனாக இருப்பார். நம் பக்கத்திலேயே இருந்து நம் எல்லா தேவையும் சந்தித்து அவருடைய ராஜ்யத்துல நம்மை சேர்த்து விடுவார்.